ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹா. சீதாபதியான ராமனை பல கோயில்களிலையும் தரிசித்து வருகிறோம். தற்போது நாம் சுமைதாங்கி ராமர் சன்னிதானத்தில் உள்ளோம். சென்னையில் தங்கசாலை தெருவும் அம்மன் கோயில் தெருவும் கூடும் இடத்தில் உள்ளது சுமைதாங்கி ராமர் சன்னதி. ராமன் தன் திருவடி பட்டவுடன் கல்லாகி கிடந்த அகல்யை அவளுக்கு சாப விமோசனம் ஏற்படுத்தினார் என்று கேள்விப்படுகிறோம். தன் திருவடிப்பட்ட கல்லையும் பெண்ணாக்கின பெருமை ராமபிரானுக்கு உள்ளது. ஆனால் ஒரு சுமைதாங்கி கல்லையே ஆதாரமாக கொண்டு இத்திருக்கோயிலில் பல்லாண்டுகளாக ராமன் காட்சி கொடுக்கிறார். நம் அனைவரையும் தாங்குகிறார். 1000 திருநாமங்களுக்கு சமம் நாராயண நாமம். ஆனால் வியாசர் கூறும்போதோ பரமசிவனார் உரைத்த போதோ 1000 திருநாமங்களுக்கு ராமநாமம் சமம் என்று கூறுகிறார். சஹஸ்ரநாம தத்துல்யம்னு கேள்விப்படுகிறோம். அப்ப 1000 நாமங்களுக்கு நாராயண நாமம் சமமா, 1000 திருநாமங்களுக்கு ராமநாமம் சமமா? ஒரு அழகான ஒற்றுமை. நாராயணன் என்றால் நாரங்களுக்கு அயனம், நாராயணாம் அயனம் யஹ சஹா நாராயணா. நாரங்களுக்கு அயனம், அயனம்னா இருப்பிடம், ஆதாரம், ஆசிரயம் என்று பொருள். நாரங்கள் நாம் அனைவரும், அது பொருள்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், ஆத்மாக்களும் சரி, உணர்வற்ற அறிவற்றவைகளான அச்சேதனங்கள் ஜடப்பொருள்களும் சரி, ஆத்மாக்களோ ஜடப்பொருள்களோ, சித்தோ அச்சித்தோ, அனைவரும் நாரம் என்று சொல்லப்படுகிறார்கள். அழிவில்லாத நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம். இந்த நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் அயனமாய் யார் உள்ளாரோ அவரைத்தான் நாராயணன்னு கூறுகிறோம். அப்பா நாரங்கள் அனைத்தையும் தான் தானே தாங்குகிறார். சுமை தாங்கி அவரா, சுமை தாங்கி கல்லா? நாரங்களை தாங்குகிறபடியால், ஆதாரமாக இருக்கிறபடியால் அவர்தான் சுமை தாங்கி. அப்ப நாராயண நாமத்துக்கு பொருள் சுமை தாங்கி என்று. ஆனா நாம சுமை தாங்கி நாராயணனை எங்க பார்த்திருக்கோம்? இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற ராமனைத்தானே சுமை தாங்கி ராமனாக சேவிக்கிறோம். ஆகவே இந்த ராமனே நாராயணனுக்கு சமம் என்று கொள்ள வேண்டும். அதனால்தான் 1000 திருநாமங்களுக்கு சமம் நாராயண நாமம். நாராயணன் என்றால் சுமை தாங்கின்னு பொருள். இங்கே ராமனே சுமை தாங்கி ராமனாக உள்ளார். ஆகவே 1000 நாமங்களுக்கு சமம் ஸ்ரீராமநாமம் என்று சொல்லாமல் இங்கே பெருமான் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். என்று சன்னிதானத்துக்குள் நுழைந்து சேவிக்க தொடங்குகிறோம். இது முன்னால் ஓர் பஜனை மட்டமாக இருந்திருக்கிறது. இங்கே ஒரு மகான் வாழ்ந்து வந்தார், அல்லூரி வெங்கடாத்ரி சுவாமிகள். இதோ சித்திர ரூபத்தில் அவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். இங்கு தங்கியிருந்தார். இவர் செய்த சிறந்த தொண்டு என்றும் அதை பெருமான்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அது திருப்பதி திருமலையிலாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான் கோயிலாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியின் இடத்திலாக இருக்கட்டும். இவர்கள் மட்டுமல்லர், இன்னும் பல பேருக்கும் இந்த சுவாமி நிறைய ஆபரணங்கள், திருவாபரணங்களை சமர்ப்பித்துள்ளார். வெங்கடாத்ரி கொண்டை கிரீடம் என்னே பிரசித்தி பெற்றது உண்டு. அதை இன்றும் அவர் ஒன்றும் பெரும் பணக்காரர் அல்லர். பெருமானை பற்றி பாடி பாடி தொண்டர்களெல்லாம் என்ன கொடுப்பார்களோ அதை சிறுக சிறுக சேமித்து ரொம்ப ஆச்சரியமான ஆபரணங்கள், பழைய காலத்து ஆபரணம், பார்த்தாலே வேலைப்பாடு கண்ணை பறிக்கும். இன்னைக்கும் அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த எம்பெருமான்கள் எல்லாம் ஆண்டுக்கொரு நாள் இந்த ஆபரணங்களை சாத்திக் கொள்ளுகிறார்கள். மாசி மாசத்து கிருஷ்ணபக்ஷத்து சப்தமி அன்றைய தினம் இவருடைய நாள். அந்த நாளில் தான் இன்னைக்கும் பெருமாள் என் ஸ்ரீரங்கத்திலே சேவிக்கிறதுக்கு வந்திருந்தால் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா அந்த திருவாபரணங்களை சாத்தி கொண்டிருப்பார். கிராமம் கிராமமா பஜனை கோஷ்டியார் வருவார்கள்.
வந்து அந்த சுவாமியினுடைய நாமங்களை பாடி அவர் என்ன பாடியிருப்பாரோ அதையும் பாடி போவார்கள். அவர் இந்த இடத்தில் தங்கி இருந்துதான் இவ்வளவு பெரிய கைங்கரியங்களையும் செய்துள்ளார். அவர் பெயரால் தான் இது மடமாக வழங்கி வந்தது. பிற்காலத்தில் ராமர் கோயிலாக எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளது. இதோ சன்னிதானத்துக்குள் போகிறோம். முதலில் மற்ற எம்பெருமான்களை சேவித்துக் கொள்ளுவோம். லக்ஷ்மி நிருசிம்மர், எங்கும் நாம் மூலவரை சேவிக்க இயலவில்லை, உற்சவரத்தான் சேவித்தோம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் தன் திருமடியில் லக்ஷ்மி தேவியோடு உள்ளார். அடுத்து லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான், வேதங்களையே உபதேசித்தவர், வேதங்களை மீட்டு கொடுத்தவர், குதிரை முகத்தான் பரிமுகத்தான், அவரையும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்து தனி ஆஞ்சநேயர் சந்நிதி, ராமனோடு கூடவும் ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார், தனியாகவும் ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கிறார். ஆஞ்சநேயரையும் தரிசித்துக் கொண்டோம். இன்று மற்ற எம்பெருமான்களை சேவித்துக் கொண்டு விட்டோம். இனி மேற்கொண்டு ராமனை தரிசிக்கணும், ஆஞ்சநேயரை சேவிக்க வேண்டும். அது அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம். இப்போதைக்கு சுந்தர காண்டத்திலே 53வது சர்க்கத்தில் உள்ளோம். ராவணன் ஆணையிட அரக்கர்கள் எல்லாரும் கூடி ஹனுமானின் வாளுக்கு நெருப்பு வைத்தார்கள். அவரை வீதி வீதியாக அழைத்து போனார்கள். ஆங்காங்கும் சுற்றி மொத்தத்தையும் மனதில் குறித்து கொண்டார் ஆஞ்சநேயர். இந்த வீதி இப்படி அமைப்பு, அந்த வீதி அப்படி அமைப்பு, என்னென்ன பலம், எங்கெங்கே தோரணங்கள்லாம் இருக்கு, எங்க நுழைவாயில்கள் இருக்கின்றன, எத்தனை பேர் இருப்பார்கள், எல்லாத்தையும் தோராயமாக கணக்கு வைத்துக் கொண்டார். வாலில் நெருப்பு சுட வேண்டுமே, வாலில் நெருப்பு வைத்தால் கொதிக்காமல் இருக்குமா? ஏனோ சுடவில்லை, குடுகுடு என்று இருந்தது. என்ன, நெருப்பு வைத்தால் குழுகுழுக்குமா? ஏனெனில் சீதா மாதா அருள் புரிந்தாள். அதத்தான் நேற்றைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். வைதேகி சோக சந்தப்தா ஹுதாசனம் உபாகமத் மங்களாபிமுகி தஸ்ய சாததாசீன் மகாகபேஹே. செய்தி கேள்விப்பட்டால் சீதை, சீதே உன்னோட பேசிக்கொண்டிருந்த குரங்குக்கு ராவணன் வாலில் நெருப்பு வைக்க சொன்னான், வைத்து விட்டார்கள். அங்கும் அங்கும் எல்லாரும் ஒரே அங்கெங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஊரே அல்லோல கல்லோலப்படுகிறது அப்படின்னு வந்தவள் கூறினாள். சீத உடனே சீதோபவ ஹனுமதா, இந்த நெருப்பு ஹனுமானை சுடாமல் இருக்கட்டும். தேவி ஸ்ரீமன் நாராயணுடைய தர்மபத்னி. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி என்ன உபனிஷத்து, தைத்திரி உபனிஷத்து கூறுகிறது. பெருமானை கண்ட பயத்தால் சூரியன் உதிக்கிறான், அக்னி எரிகிறான், யமன் தன் காரியத்தை பார்க்கிறான், வாயு ஓடுகிறான், இந்திரன் நடக்கிறான். ஒத்தொத்தருமே பகவான் அனுகிரகத்தாலே. அப்ப அவரை கண்டு பயந்தால் மகாலட்சுமி தேவி அனைத்து உரிமைகளும் படைத்தவர். ஆகையால் தான் அக்னி சுடாமல் இருக்கட்டும். அதுக்கு மேல சீதை பிரதிஜை பண்ணுகிறாள். உபதஸ்தே விஷாலாட்சி பிரயதா ஹவ்யவாகனம் யத்யஸ்தி பதிசுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதந்தபா. என்னுடைய ராமனை தவிர மற்றொன்றை நினைக்காமல் கற்புடையவளாக இருந்தால் நெருப்பு அவனை சுடக்கூடாது. ராமனுக்கு நான் அனைத்து தொண்டுகளும் புரிபவளாக இருந்தால் நெருப்பவனை சுடக்கூடாது. ராமன் என் பேரில் வைத்திருக்கும் அன்பு உண்மையாக இருக்குமானால் நெருப்பவனை சுடக்கூடாது. எதிவா தேகபத்னித்வம் சீதோ பவ ஹனுமதா. ராமன் ஒரு தாரத்தை தவிர, ஒரு பெண்ணை தவிர யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்பது உண்மையாக இருக்குமானால் நெருப்பவனை சுட வேண்டாம். எவ்வளவு பிரதிஜை, என்ன நம்பிக்கை! அவள் சொன்னபடிக்கு நெருப்பு சுடவே இல்லை. ததஸ்தீக்ஷ்ணார்ச்சிர் அவ்யக்ரஹ பிரதக்ஷிண சிகோநலஹ பிரஜ்வால மிருகசாவாக்ஷியாக சம்சன்னிவ சுபம் கபேஹே. மன்ன குழு குழுன்னு இருந்துதான். தஹ்யமானே சலாங்கூலே சிந்தையாமாச வானரஹ. அப்பதான் மெதுவா ஆஞ்சநேயர் நினைச்சு பாக்குறார், என்ன திகு திகுன்னு எரியறது, எரியறதுல குறைச்சல் இல்லை, ஆனா எனக்கு எரியவே இல்லையே. எரியறதுன்னா வால்ல பிடிச்சு எரியறது, ஆனா நமக்கு எரியறதுன்னா என்ன? அப்பப்ப ஆறான்னு ரொம்ப நன்னா வாழ்ந்துட்டா நம்ம வயத்துல ஒரு பாடுபடுத்துறது பாருங்க, அதுக்கு தான் வயத்தெரிச்சல்னு பேர். அதை நான் சொல்ல வரல. இப்போ இது வால்ல எரியணுமே. அப்ப வால்ல இருக்கிற எரிச்சலே அவருக்கு தெரியாமல் பிரதீப்தோக்னிர் அயம் கஸ்மாத் நமாம் தஹதி சர்வதா. ஏது இந்த வால்ல இருக்கிற நெருப்பு என்ன சுடவே இல்லை? ஓ, இது ராமனின் அருளாக இருக்க வேண்டும். பக்கத்துல இருக்கிற சீதையை சட்டுன்னு அவருக்கு நினைக்க தோணல. எல்லாத்தையும் அவனிடத்திலேயே சமர்ப்பிச்சு ஹனுமானுக்கு பழக்கம் இல்லையோ, அதனால நினைக்கிறார் ராமபிரபாவாத் ஆச்சரியம் பர்வதா சரிதாம் பதவ் யதி தாவத் சமுத்திரஸ்ய மைனாகஸ்ய ச தீமாதா.
முதலேந்து யோசித்து பார்த்தேன், இவ்வளவு பெரிய கடலை தாண்ட முடிஞ்சதாகட்டும், கடலை பறந்துன்னு வரைச்சு நடுவுல மைனாக்க மலை எழுந்து நின்னதாகட்டும், இப்ப நெருப்பு கூட சுடாம குடுகுடுன்னு இருக்கிறதாகட்டும், எல்லாம் இந்த ராமனுடைய அருளால் தான் நடந்திருக்கு. சீதாயாச்ச ஆனுசம்சேன தேஜசா ராகவஸ்ய, சீதையனுடைய அருள், ராமனுடைய தேஜஸ் ஒளி, பிதுஷ்ச மம சக்கேன நமாம் தஹதி பாவகா. அதுக்கு மேல சொல்றார், என்னுடைய தந்தை வாயு, வாயுவுக்கு நெருப்பு தோழனாயிற்றே. வாயுவுக்கு நெருப்புக்கு என்ன தொடர்பு பாருங்க. முதல்ல ஆகாசம் படைக்கப்பட்டது, ஆகாசத்திலிருந்து காற்று படைக்கப்பட்டது, காற்றின் மைந்தன் தான் அக்னி, காற்றிலிருந்து தான் நெருப்பு படைக்கப்படுறது. அப்ப காற்று தந்தை, அக்னி மகன், காற்று தந்தை மகன் ஹனுமான். அப்ப காற்று கடவுளுக்கு நெருப்பு ஒரு பிள்ளை, காற்று கடவுளுக்கு ஆஞ்சநேயர் ஒரு பிள்ளை, அண்ணன் தம்பி இல்லையா, விட்டு கொடுத்துருவாரா? அதனாலதான் நெருப்பு என்னை சுடாமல் இருக்கிறது போலும் என்றார். இப்படி பிதுஷ்சமம சக்கேன நமாம் தஹதி பாவகா பூயஸ்ஸ சிந்தமாமாச முகூர்த்தம் கபிகுஞ்சரஹ. அப்படி இப்படி எல்லா இடத்திலையும் பார்த்த உடனே இனிமேல் இவர்களுக்கு வசப்பட்டு நிற்க முடியாது. யார் மிச்சம் இருக்கிறார்களோ அடித்துதைத்து விட்டு மறுபடியும் புறப்பட வேண்டியதுதான் என் ஆஞ்சநேயர் முடிவெடுத்திருந்தார். ஷட்டென்று இவர்களிடத்திலிருந்து விடுவித்துக் கொண்டார். பெரிய தோரணத்தின் பேர்ல ஏறி உட்கார்ந்து விட்டார். உத்பபாதாத வேகேன நநாதச்ச மகாகபிஹி புரத்வாரம் தத ஸ்ரீமான் சைல சிருங்கம் இவோன்னதம். ஒரு பெரும் மலைக்கு மேல ஏறி அதன் முகடு உட்காருமா போலே பெரிய வடிவத்தை எடுத்துட்டார். கட்டியிருந்த கட்டு கயர்கள்லாம் கடகடகடான்னு அருக ஆரம்பிச்சுது. அவ்வளவு பெரிய உருவத்திலேருந்து சட்டுன்னு உருவத்தை சுருக்கின்றார். எல்லா கயறுகளும் கட்ட அவிழ்த்தே போயிடுத்து. சட்டுன்னு கயத்து கட்டிலேருந்து வெளியில தாவினார். மறுபடியும் தன் உருவத்தை பெருக்கிக் கொண்டார். சபூத்வா சைல சங்காசா க்ஷணேன புனராத்மவான் வீக்ஷமானச்ச ததிசே பரிகம் தோரணாசிரிதம். என்ன நடக்கிறதுன்னு அரக்கர்கள் பார்த்து இருக்கிறதுக்குள்ளே அங்க இருக்கிற பெரிய தடி, இரும்பு உலக்கை தடி, அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் சுழற்றினார். தன்னை பற்றியிருந்தவர்களை எல்லாம் குப்பர அடித்தார். சாதான் சதான் நிகத்வா ரணச்சண்ட விக்ரமஹ சமீக்ஷமானஹ புனரேவ லங்காம். ஓர் முறை திரும்பி, சரி லங்கையே, விடை பெற்றுக் கொள்ளுகிறேன், விரைவில் வரப்போகிறேன், காத்து கொண்டிரு என்று லங்கையை கூறிக்கொண்டு புறப்படுகிறார். ஆனா கிளம்பிடல. இதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு நடக்க போறது. அப்புறம்தான் அவருக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு தோணுகிறது. என்னன்னு பார்ப்போம். அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 54வது சர்க்கம். வீக்ஷமானாஸ்ததோலங்காம் கபிஹி கிருத மனோரதா வர்த்தமான சமுத்சாக கார்யசேஷம் அச்சிந்தயத்து. இன்னும் வாலில் நெருப்பு பெரிதா இருக்கு. சரி, லங்கையை பார்த்து விட்டார், இவர்களையும் அழித்தார், புறப்படணும்னு மனசு சொல்றது. ஆனா கூடவே யோசித்தார், போற வேகத்தில் ஒரு சுத்து லங்கையை சுத்தி இந்த நெருப்பை வைத்து விட்டு போனாலேன் என்று நினைவு கூடுகிறது. கிடு கிடுன்னு தம் வால்ல இருக்கிற நெருப்பை மொத்த இடத்துல வச்சுட்டார். ஆரோ சிலர் இவருக்கு நெருப்பு மூட்டினால் இவர் மறுபடியும் அந்த ஊருக்கே நெருப்பு வைத்தார். வீக்ஷமானஸ்ததோலங்காம் கபிஹி கிருத மனோரதா வர்த்தமான சமுத்சாக. இன்னும் மிச்சம் என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் கிடுகிடுவென்னு எல்லாவிடத்துக்கும் போனார். யோக்கியம் மமலாங்கூலே தீப்யதே ஹவ்யவாகனா அஸ்ய சந்தர்ப்பணம் நியாயம் கர்த்துமேபிர் கிருஹோத்தமைஹி. ரொம்ப நன்னா இருக்கு வீடுகள்லாம், இப்படியே திரும்பி போக வேண்டாம், நாம வந்ததுக்குண்டான முத்திரையை பதித்து விட்டு போக வேண்டும். அதனால் ஓரோர் வீடாக போனார். முதல்ல பிரஹஸ்தன், மகாபார்ஸ்வன், வஜ்ரதம்ஷ்டன், சுகன், சாரணன், இந்திரஜித்து, ஜம்புமாலி, ரஷ்மிகேதன், ஹர்ஷகர்ணன், தம்ஷ்டன், ரோமசன், துவஜக்ரீவன், வித்யுஜிஹ்வா, எத்தனை பேருண்டோ மொத்த வீட்டையும் நெருப்புக்கு இரையாக்கினார். விபீடனனுடைய வீட்டை தவிர. வர்ஜயித்வா மகாதேஜாக விபீஷண கிரகம் பிரதி கிரமமான கிரமேணைவ ததாக ஹரிபுங்கவாக. கிடுகிடுன்னு வைக்க வேண்டியதானே, வைத்த உடனே அனைத்து இடத்திலும் பற்றி எரிய ஆரம்பிச்சது. ஊரே அமர்க்களப்பட்டது. கிரந்தியந்த சகதா பேதுகு ஸ்தனந்தய தரா ஸ்திரியா. வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் ஓடி வந்தனர். அரக்கர்களுக்கெல்லாம் புரியவில்லை. ஒரு சிலர் ராவனிடத்துல சொல்ல ஓடினார்கள். இப்படியாக கிடு கிடுவென்னு பற்றி எரிய தொடங்க அதை பார்த்து கொண்டே தான் வானத்தில் புறப்பட பார்க்கிறார். என்ன நிகழ்ந்ததுன்னு பார்ப்போம்.